விஜய் ஆட்சி அமைக்க இன்னும் 2 இடங்கள் மட்டுமே தேவைப்படுவதால் விசிகாவின் ஆதரவை பெற தாவேகா தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற போதிலும் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் விஜய் ஆட்சி அமைக்க 5 உறுப்பினர்கள் கொண்ட காங்கிரஸ் கட்சி கை கொடுத்தது. தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இரு இடதுசாரி கட்சிகளும் விஜய் முதலமைச்சராக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த சூழலில் பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் மட்டுமே தேவை என்பதால் விசிகாவின் ஆதரவை நேரில் பெற விஜய் அசோக் நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று திருமாவளவனை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். விசிகாவின் அதிகாரப்பூர்வ முடிவை மாலை 4 மணிக்கு திருமாவளவன் வெளியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை தாவேகாவுக்கு விசிகா ஆதரவு அளித்தால் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 என்ற மேஜிக் எண்ணை தொட்டு விஜய் ஆட்சி அமைப்பது உறுதியாகும். இல்லை என்றால் தாவேகா ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நிலவும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே மாமல்லபுரத்தில் தாவேகா எம்எல்ஏக்கள் அவசர கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.